நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இந்த வீடியோவில் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப வைரலாக போயின்ட்டுருக்கிற, நிறையா கான்ட்ரவர்ஷியலாக போயின்ட்டுருக்கிற ஒருத்தருடைய டாப்பிக்கை பற்றி தான் வந்து நான் அஸ்ட்ராலஜிக்கலாக பேச போகிறேன். திரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக பெரிய பெரிய செலிப்ரிட்டியினுடைய வெட்டிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் வெட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் கேட்ரிங். ஹி வாஸ் ஆன் அ ரைஸ். அண்ட் அதே மாதிரி விஜய் டிவியினுடைய அந்த ஷோலெல்லாம் பார்த்தேன்னா அவர் வந்து பயங்கர பாப்புலர் ஆனார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன்னா ஒரு லேடி வந்து ஜாய் கிறிசில்டான பேர், அவள் வந்து ஒரு செலிப்ரிட்டி காஸ்டியூம் டிசைனர். அவள் வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இவருக்கும் எனக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்னை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிண்டார் ஆயிடுத்து, இப்போ வந்து பார்த்தேன்னா ஐம் ஆல்சோ ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் அவர் என்னை அவாய்ட் பண்ணுறார் அண்ட் நிறையா விஷயங்களில் வந்து எங்களை ஹியூமிலியேட் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை கான்ட்ரவர்ஷியலாக வந்து அந்த வீடியோஸில் வந்து பேசினா. அண்ட் அதே மாதிரி இதில் பார்த்தேன்னா இவருக்கு நிஜமாவே ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ஸ்ருதிங்கிற நேமில் வந்து இருக்கா. அண்ட் அவளுக்கு வந்து 2 குழந்தைகளும் இருக்குது. அவளுக்கு வந்து இவருக்கும் இந்த ஜாய் கிறிசில்டாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி அந்த ஸ்ருதிக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனாலையும் அப்படிங்கிற விஷயமே லேட்டராக தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா, அதனால தான் அவள் ரொம்ப வருஷமாக விலகி இருந்திருக்கா, 6 வருஷமாக சேர்ந்து இல்லை, குழந்தையிடம் அந்த ஒய்ஃபும் வந்து தனியாக இருக்கா. இந்த மீன் டைம் இவருக்கு இந்த மாதிரி ஒரு அஃபேர் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மையாக இருக்குது. இதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது கரெக்டாக இவருக்கு ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சி வருது, ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வருது? நிஜமாவே அவருக்கு மீடியாவில் கிடைக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல கான்டாக்ட் சிஸ்டம் இருக்கா, நிஜமாவே மணி இருக்கா அப்படின்னா, அந்த மணியை பொறுத்த வரைக்குமே அந்த ஜாய் கிறிசில்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் மணி இல்லை, எக்கச்சக்கமாக வந்து கடன் இருக்குது. இந்த பிரச்சனையை நான் கிளப்பாமல் இருந்தேன்னா ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட வந்து அவள் பேசுகிறான். நான் வந்து அதை ரொம்ப ஹார்ஷாக சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஜாய் கிறிசில்டா சொன்னான். ஸோ இவருடைய ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 ஏப்ரல் 1983 வந்து பிறந்திருக்கார். இவருடைய மெயின் சார்ட்டில், அதாவது பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் மார்ஸ் காம்பினேஷன் இருக்கும், சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. நவாம்சத்தில் வந்து சுக்ரன் ராகு அண்ட் செவ்வாய் கேது காம்பினேஷன் இருக்கும். தசாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சனியிலிருந்து எல்லா பிளானட்ஸுமே 6, 8, 12 இருக்குது. அது வந்து சகட யோகம்னு பேர். என்னுடைய குரு வந்து இப்போ சமீபமாக அதை பற்றி சொன்னார். அது வந்து என்னென்னா, இவாளுக்கு கெரியர் வந்து அப்படியே டவுன்ஃபால் வரும், எல்லாமே நெகட்டிவ் சிச்சுவேஷனாக மாறும், எந்த விஷயமுமே பாசிட்டிவாக வந்து இருக்காது, நிறைய கான்ட்ரவர்ஷியலாக மாறும். ஒர்க்கில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ், தூக்கி போடுறது, ஒர்க் மூலமாக வந்து இவருக்கு வந்து ஒரு இல் ரெப்யூட்டேஷன். அதே மாதிரி பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் ராகு மார்ஸ் கேது, வீனஸ் மார்ஸ் காம்பினேஷன்லாம் இருந்ததுன்னா மல்டிபிள் அஃபேர்ஸ் இருக்கும். ஆரம்பத்தில் அஃபேர் வரும்போது நன்னா இருக்கும், அப்புறம் போக போக பிரேக் ஆகும், மேரேஜ் பிரேக் ஆகும், இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மேரேஜ் அஃபேர்ஸ் வரும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருடைய ஹாரோஸ்கோப்பை பற்றி பார்க்கும்போதும், அதே மாதிரி தசாம்சத்தில் அவருடைய கேரியரில் வந்து அந்த சனியிலேருந்து எல்லா பிளானட்ஸும் 6, 8, 12 இருக்கிறத பார்க்கும்போதும் இவருக்கு வந்து பர்சனல் லைஃப்பும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப்பும் இனிமேல் வந்து நிறைய டவுன் டவுன் ஆகும். இதில் என்னென்னா, ஸ்ரீ சாபம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இவருக்கு ஆக்ட் ஆகும். விமனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவள் சாபம் விடுவாள். அந்த மாதிரி சாபம் விடும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான மொமெண்ட் வரும்போது அப்படியே படுத்துருவார். டோட்டலாக வந்து அந்த அழிவு காலம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது ஆரம்பிச்சிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடியே வந்து விமன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிற டைப்பு, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக விஷ் பண்ணுவாள். அதுவே ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஹஸ்பண்ட், ஃபிசிக்கலாக அப்யூசிவாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட், தன்னை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்தா அப்படின்னா அவள் வந்து தே வில் நாட் விஷ் குட். அண்ட் அது நிறையா நேரங்களில் வந்து டெத் விஷாக கூட போகும். அது சே ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க கரிஷ்மா கபூர் வந்து பார்த்தேன்னா ரீசெண்டாக அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு போலோ விளையாடும் போது அப்படியே கீழே வந்து செத்து போயிட்டார். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்து ப்ராப்ளம் ஆகி அந்த மேரேஜ்லேருந்து அவள் டிவோர்ஸ் ஆகி வெளியில் வந்துட்டா. அந்த பேட்ச் அவள் கோ த்ரூ பண்ணும்போது கரிஷ்மா wouldn't have wished good for that husband. ஸோ அதனால தான் இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லை ஏதோ ப்ராப்ளம், ஏதோ டக்குன்னு அவர் போயிட்டார், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்னு மேலோட்டமாக பேசிட்டு விட்டுருவா. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ரீ சாபம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், நிதர்சனமான ஒரு உண்மை, சத்தியம். அதே மாதிரி மைசூர் மகாராஜா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு சொல்லியிருக்கார், அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லேடியினுடைய கர்ஸ் தான், அவள் வம்சத்தில் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டிசெண்டன்ஸ் இருக்க மாட்டா, அதாவது வம்ச விருத்தியே இருக்காது, குழந்தையே பிறக்காது, யாரையாவது ஒருத்தர் அடாப்ட் பண்ணி தான் வந்து அவளை ராஜாவாக ஆக்கணுங்கிற மாதிரி தான் ரொம்ப வருஷமாக, பல 100 வருஷமாக இருந்திருக்கு. காரணம் அந்த ஸ்ரீ சாபம். ஸோ ஸ்ரீ சாபத்தை வாங்கினா வந்து எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மா ஆனாலும் சரி, அவளுடைய லைஃப் ரூயின் ஆகிடும்.
அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் அவருடைய லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ரீ சாபத்தினால மிகப்பெரிய வந்து அஃபெக்ட் ஆகி அவருக்கு டவுன் டர்ன் வரப்போகிறது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனை தான் வந்து இந்த வீடியோ வழியாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து அவரை பற்றி பேசுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பட் இட்ஸ் வெரி அப்ஜெக்டிவ். ஹாரோஸ்கோப்பில் இப்படி இருந்ததுன்னா அவள் எப்படி இருப்பா, அந்த ஸ்ரீ சாபம் வாங்கினா அவளுக்கு என்ன நடக்கும், இதை பார்க்குற யாராக இருந்தாலும் இல்லை தவறு பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில் யார் இருந்தாலும் கடவுள் அவளுக்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டை தரட்டும், தப்பு பண்ணுறதுலேருந்து அவளை வந்து தடுக்கட்டும், அண்ட் லா ஆஃப் வார்னிங்கை தரட்டும். அண்ட் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாவத்தில் போய் சிக்கி லைஃப்பில் அவஸ்தைப்படுறதுக்கு வந்து சும்மா இருந்துட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அஸ்ட்ராலாஜிக்கலாக வந்து அதை பற்றியும் பேசுவோம், அதுக்கான என்ன விஷயம் கான்சிக்வன்ஸாக நடக்குங்கிறத பற்றியும் பேசுவோம். மண்டேன் அஃபேர்ஸ் பற்றி, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பற்றி, பிஸ்னஸை பற்றிலாம் நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம். ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லெவலில் கன்சல்டேஷன் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நல்லபடியாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து பர்சனல் லெவலில் நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணி பரிகாரமும் சொல்லுவோம், பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி நீங்கள் வளரலாம். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.